வணக்கம். நான் சைதை மீனா. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு என்ன உங்களாண்ட பேசுறதுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளையன். இது எப்படி இதுன்னு பாருங்க. புருஷங்காரனுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைனாக்கா, அந்த பொண்ணு ஒரு வாய் சோறு துண்ணாது. வீட்டு வேலை கூட பார்க்க மனசு வராது. அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு அதுங்களை கவனிக்கிறதுலே தான் இருப்பாங்க. அவங்க ஏந்து நடமாட ஆரம்பித்தாதான் இந்த பொண்ணுங்களுக்கே பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி இருக்க சொல்ல இந்த காலத்தில் என்னென்ன நடக்குது தெரியுமா? கடவுள் ஏன் தான் படித்தானோ தெரியல. இந்த ஒரு வியாதி ஒன்றுக்கு இது பாருங்க, கேன்சர் அப்படின்ட்டு. இந்த பொண்ணுங்களுக்கு சின்ன வயசுலேயே கூட இந்த மாதிரி ஆயிடுது. சொல்கிறாங்களே பிரஸ்ட் கேன்சர் அப்படின்ட்டு. நான் கண்ணார பார்த்துக்கிறேன். சொல்ல முடியாது, மனசு விட்டு வாய் விட்டு சொல்கிறதுக்கே மனசு வராது. இந்த பொண்ணுங்கள்லாம் அப்படியே வாழ்க்கையை பாதியிலேயே விட்டுட்டு ஆத்தா அப்பா வீட்டில் வந்து கிடக்குங்க. யார் பாப்பா? மாமியாக்காரி பாப்பா, நாத்தனாக்காரி பாப்பா, யாரும் பார்க்க மாட்டாங்க. புருஷனையும் பார்க்க மாட்டான். அப்புறம் என்னத்த? இந்த நோய் வந்து அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்ததுங்க. ஒரு ஜோடி நான் பார்த்துக்கிறேன் என் வாழ்நாளில். அப்படி இருந்ததுங்க. இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆனதும் ஆத்தா வீட்டுக்கு வந்துடுச்சு. வந்து அது படுத்து படுக்கையாகுது. பசங்கக்குது இடுப்புக்கு மேலே. அதுங்களும் அதோட வந்து கிடக்குதுங்க. இப்போ பொய்ப்புன்னு ஒன்று கீதுன்னு சொல்லிட்டு ஆம்படையங்காரன் அவன் ஊரில் கீறான்னு வைங்க. இந்த பொண்ணை அவன் ஆத்தா பார்க்கணும், இல்லைன்னா அந்த பொண்ணை பெற்ற அம்மாவையாவது இட்டுன்னு போய் அங்கே வச்சு பார்க்கணும். இந்த பொண்ணு அவள் ஆத்தாக்காரி வீட்டில் விட்டுட்டு நீ என்ன பண்ணுற கேட்குறேன். நீ என்ன பண்ணுற? சாதாரண வியாதியாது? அம்மா கஷ்டப்படுது பாவம். பார்த்தாலே அப்படியே வாழைக்குருத்து மாதிரி இருந்ததெல்லாம் தென்னங்குச்சி ஆட்டம் ஆகி அது அழகு எல்லாம் அந்த வைத்தியத்திலேயே காணாமல் போடுது. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த சொல்கிறாங்கள பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளன்ட்டு அப்படி தான் கீறானுங்க. நான் பார்த்துக்கிறேன். அந்த தாய் வந்து என்னாண்ட சொல்லும். அவங்க வீட்டுக்கார் வந்தார் ஊர்லேருந்து. அந்த பொண்ணு அவரை பார்த்து இப்படி கூப்பிட்டு பக்கத்தில் கட்டில் உட்கார சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அப்படியே கண்ணீர் உடுது. அந்த பொண்ணு மனசில் என்னன்னா ஓடும். அது வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஞாபகம் வராது. எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு?
அச்சுறுத்தம் என்னன்னா, அம்மாக்காரி வீட்டில் அந்த பொண்ணு அப்படியே நினைவு தப்பி தான் கிடக்குறா. அவன் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டான். நினைவு திரும்புகிற நேரம்லாம் அந்த பொண்ணு அவர் வந்தாரா, அவர் எங்கே அப்படி கேட்குறதான். எப்படி இது பாருங்க. அந்த மாதிரி அவனுங்களுக்கு இருந்தால் இந்த பொண்ணுங்க பக்கத்தில் இருந்து நவருமா சொல்லுங்க? பக்கத்தில் இருந்து நவருங்களா? இந்த சீரியல்லாம் கூட தான் எடுத்து காமிக்கிறாங்க. வயசான பொம்பளை புருஷங்கார் செத்து போட்டாரு, அது வீட்லையே இருந்து அதே ஞாபகமாக்கிதுன்ட்டு அத்தை பேத்தியா கூட காலேஜில் போய் விட்டுட்டு வான்னு சொல்லி மருமகாரி தான் அனுப்புகிறா. அதுக்கு பேசுகிறாளுங்க, அதுக்குள்ளே ஊர் சுத்த போயிட்டியா, பொண்ணுக்கு பொண்ணே புழ சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? உனக்கு நானே எதிரின்னா அப்புறம் என்ன இருக்குது? இப்படி இதுங்களும் இந்த பக்கம் இப்படி. அது வயசான ஜீவன் பாவம், அதை கூட வெளியே விட மாட்டாளுங்க. இத்தனை நாளைக்கு நீ இத்தனை வருஷத்துக்கு மூளையில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க, பொண்ணுங்களுக்கு விடுதலை வேணும்னு. நீயே வாங்க மாட்டுற கையில். அப்பால அடுத்தவங்களை யாரை சொல்கிறது? என்ன சொல்கிறீங்க? ஒரு பொண்ணு அப்படியே நோவால் அப்படியே மயங்கிடுச்சு, அது எல்லாம் பூட்சி இது ஈத்துக்குனுக்கு மூச்சு மட்டும். அப்பப்போ கண்ணை திறக்கிற நேரம்லாம் எங்கம்மா அவரு வந்தாரா, குழந்தை எங்க, இப்படி கேட்குது. இது சாவு கூட இல்லை. அதுக்குள்ளே அங்கே என்ன ஆச்சு தெரியுமா? ஆத்தா வீட்டுக்கு போனவன் கண்ணாலம் கட்டிக்கினான், வேற கண்ணாலம் கட்டிக்கினான். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன், பார்க்க வந்த புருஷனை பக்கத்தில் உட்கார சொல்லி அந்த பொண்ணு மனசில் இன்னும் ஞாபகம் வந்திருக்கும். தான் வாழ்ந்த வாழ்க்கைலாம் ஞாபகம் வரும் இல்லை? நம்ம போன அப்புறம் அந்த குழந்தைங்க எப்படி இருக்குமோ என்னாவோ அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் ஞாபகம் வரும் தானே. என்னங்க இது? என் கண்ணார பார்த்தங்க நான். அப்படியே செப்பு சிலையாட்டம் பொண்ணெல்லாம் குழஞ்சி போய் அப்படியே உருகி மெழுகாட்டம் ஆகி உடம்பெல்லாம். ஆனால் அதுக்குள்ள ஆம்பளைங்களுக்கு ரத்தமானது துடிக்குது. வேற ஒன்றையும் சொல்ல வரல. நான் சொன்னது கொஞ்சோன்னு ரெண்டு சாம்பிள் தான். இது மாதிரி எத்தனை கீது சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு ஆம்பளை எனக்கு இப்படி இருந்தா, வயசானவளையே செத்து போன புருஷனுக்காக வீட்டுள்ள 1 வருஷம் இருன்றாளுங்க. இந்த புருஷன் இப்படி இருக்கு சொல்ல அந்த பொண்ணு வெளியில போனா விடுவாளுங்களா? ஆர் தருவா? அவனை உழைக்கிறவன அதை கிடக்குறான், நீ தருவியா? ஆனால் பேச்சு மட்டும் பேசுவாளுங்க. இந்த பொம்நாட்டிங்களே தாங்க பேசுவாளுங்க. எனக்கு ஆத்த முடியல. 2 பேரை அந்த மாதிரி பார்த்துக்கிறேன். அதுக்கே இப்படி இருக்குதுன்னா எத்தனையோ ஆயிரம் எப்படி இருக்கும்? அந்த பொண்ணோட அம்மா என்னாட்ட சொல்லி கண்ணீர் விட சொல்ல, பாருங்க என் பொண்ணு கிடக்குறத. அவ வீட்டுக்கார் வந்தாரு, இப்படி சைகையிலேயே கூப்பிட்டு குந்துன்னு சொல்றா.
அப்போ அவளுக்கு இன்ன மாதிரி இருந்திருக்கும். விட்டா நான் ஒரு இது அழுதுருவேன். அழுதா எனக்கு ஒத்துக்காது. அழுதா ஒரு மாத்திரை போட்டால் கூட கேட்காது. அப்புறம் நான் படுற பாடு அந்த மாதிரி இது. அதில் நடுவில் இதெல்லாம் நினச்சி பார்த்து இந்த உங்களாண்ட சொல்லி தேத்திக்கிறதெல்லாம் இல்லை, சொல்கிறேன். இந்த மாதிரிக்கு இது உலகத்தில் இன்னும் பொம்மநாட்டிங்களுக்காக ஆம்பளைங்க தான் பாட்டு பாடினாங்க, சட்டம் எழுதுனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அதை இந்த பொம்மநாட்டிங்களே டார் ஆக்கிட்டாளுங்க. அவங்களுக்கு வந்தால் தான் சொல்லுவாங்க, தலைவலி திருகு வலி தனக்கு வந்தால் தான் தெரியும்ன்ட்டு. என்ன சொல்கிறீங்க? நான் நேராக பார்த்த கண்டி இதை உங்களாண்ட சொல்கிறேன். அந்த பொண்ணுங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். ஒன்றும் அப்படி ஒரு தங்க சிலையாட்டமாக இருந்ததுங்க. நான் நேராக பார்த்தது அதுங்க. அந்த மாதிரி ஆன பிறகு பார்த்தப்போ கண் கொண்டு பார்க்க முடியல. ஆனால் என்ன அவங்களுக்கு நல்லா இருந்தா பொண்டாட்டி, இல்லைன்னா காட்டி வப்பாட்டி. சரியா? வேறு ஒன்றும் இல்லை. இத்ததான் உங்களாண்ட சொல்லி புலம்பின்னு நானாக புலம்பின்னு இருந்தேன். இப்போ உங்களாண்ட சொல்கிறேன். நான் சொல்கிறதுல எதுனா தப்பு இருந்தால் சொல்லுங்கள். இதுக்கு மேலே சொன்னால் நான் அழுவ ஆரம்பிச்சிடுவேன். போயிட்டு வரட்டா? நாளைக்கு பார்க்கலாம். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்கிட்ட திராணி இல்லை. வணக்கம்.